தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். எக்ஸோடஸ் டிவியின் அருளுரை துளிகள் என்ற நிகழ்ச்சியின் வாயிலாக இந்த காலை வேளையில் தேவனுடைய வார்த்தையோடு உங்களை சந்திப்பதிலும் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த காலை வேளையில் அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பவுல் வாழ்வில் எப்படிப்பட்டவராக இருந்தார் என்பதையும் நம் வாழ்வில் கிறிஸ்து எப்படிப்பட்டவராக இருக்க வேண்டும் என்பதையும் இந்த காலைவேளையில் உங்களோடு நான் சுருக்கமாக பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். சரி, அதற்கு ஆதாரமாக பிலிப்பியர் 1 அதிகாரம் 21வது வசனத்தை நான் வாசிக்கின்றேன். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். இந்த நிருபத்தில், அதாவது அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பவுலின் வாழ்வில் எவ்வாறு புரிந்து கொண்டார், எவ்வாறு கிறிஸ்து பவுலின் வாழ்க்கையில் இருந்தார் என்பதை இந்த நிருபம் விவரிக்கிறது. அதை நீங்களும் நானும் கற்றுக்கொள்ளும் போது கிறிஸ்துவும் நம் வாழ்வில் அப்படிப்பட்ட நிலையில் இருக்க வேண்டும் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். சரி, இந்த நிருபத்தில் கிறிஸ்து எப்படிப்பட்டவராக பவுலுக்கு இருந்தார், நமக்கு எப்படிப்பட்டவராக அவர் இருக்க வேண்டும் என்பதை நாம் கற்றுக்கொள்வதற்கு முன்பதாக இந்த புத்தகத்தை குறித்ததான ஒரு சில முன்னுரைகளை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். பொதுவாக இந்த சபையானது பவுலினுடைய 2வது மிஷனரி பயணத்தின் போது ஆரம்பிக்கப்பட்டது. இதனுடைய பின்னணி அப்போஸ்தலர் 16 அதிகாரத்தில் இருக்கிறது. The first church founded in Europe was planted by Paul in Philippi. அதாவது ஐரோப்பிய கண்டத்தில் அந்த பகுதியில் முதலான திருச்சபை இந்த பிலிப்பு பட்டணத்தில் தான் ஆரம்பமானது. பல பிரயாசங்கள், பல போராட்டங்கள், இவைகளுக்கு மத்தியில் இந்த சபை நிறுவப்படுகிறதை நாம் காணலாம். சரி, இப்ப இந்த சபையில் இருக்கக்கூடிய விசுவாசிகளுக்கு பவுல் 3 கருப்பொருட்களின் அடிப்படையில் இந்த நிருபத்தை எழுதி புரிய வைக்க விரும்புகின்றார். அது என்ன அப்படின்னா, அதாவது கீ தீம்ஸ் என்று நாம் சொல்லுவோம், அந்த திறவுகோல் வார்த்தைகள். முதலாவது அந்த விசுவாசிகளுக்கு எழுதும்போது முதல் திறவுகோல் வார்த்தையை எதை பயன்படுத்துக என்று கேட்டால் சந்தோஷம், ஜாய் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். அந்த வார்த்தை கிட்டத்தட்ட 18-19 இடங்களில் வருகிறதை நாம் காண முடியும். அதாவது சந்தோஷம் என்ற வார்த்தை வருகிறது, களிப்பு, மகிழ்ச்சி. இவைகள் எல்லாம் இந்த புத்தகத்தில் கிட்டத்தட்ட 18-19 முறை வருகிறதை நாம் பார்க்கலாம். இரண்டாவது, அந்த விசுவாசிகளுக்கு சொல்லும் போது 2வது கருப்பொருள் சிந்தை, மைண்ட், அதை பத்தி பேசுகிறார். நம்ம இந்த நிருபத்தில் படித்தோமையானால் பவுல் நிறைய இடங்கள்ல ரிமெம்பரிங் அண்ட் திங்கிங் அதை பத்தி பேசுகிறார். அதாவது நினைத்து பார்த்தல், அப்புறம் யோசித்தல், சிந்தை போன்ற காரியங்களை பேசுகிறார். எனவே 2வது கருப்பொருள் என்ன அப்படின்னா சிந்தை. ஏன்னா நம்ம பிலிப்பியர் 2:5 கூட நாம் வாசிக்கிறோம், let this mind be in you which also was in Christ Jesus. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. அப்ப கிரைஸ்ட் லைக் மைண்ட் பிரிங்ஸ் கிறிஸ்டியன் ஜாய். அப்ப கிறிஸ்துவை போன்ற சிந்தை உள்ளவருடைய வாழ்வில் அது சந்தோஷத்தை கொண்டு வரும் என்ற அடிப்படையிலும் இதை எழுதுகிறார். அப்ப முதல் வார்த்தை சந்தோஷம், ஜாய். 2வது வார்த்தை சிந்தை, மைண்ட். 3வது வார்த்தை எதை பயன்படுத்துக என்று கேட்டால் கிறிஸ்து என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார், கிரைஸ்ட். சரி, அதை பற்றி தான் இன்றைக்கு நாம் சிந்திக்க இருக்கின்றோம். சரி, அடுத்து இந்த சிந்தை அப்படின்னு சொல்லும் போது 4 அதிகாரங்களில் 4 விதமான சிந்தைகளை பற்றி பேசுகிறார். 1ஆம் அதிகாரத்திற்கு நாம் வரும்போது he speaks about the single mind, அதாவது ஒருமை சிந்தை, ஒன்றான சிந்தை என்று பேசுகிறார். 2ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது சப்மிசிவ் மைண்ட், அர்ப்பணிப்பின் சிந்தை அல்லது தாழ்மையின் சிந்தை என்று பேசுகிறார். 3ஆம் அதிகாரத்திற்கு வரும்போது ஸ்பிரிச்சுவல் மைண்ட், ஆவிக்குரிய சிந்தையை பற்றி பேசுகிறார். கடைசியாக 4ஆம் அதிகாரத்தில் he speaks about the secure mind, ஒரு பாதுகாப்பான சிந்தையை பேசுகிறார். சரி, அப்ப ஒன்று ஒருமையின் சிந்தை, ஒற்றுமையின் சிந்தை. 2வது அர்ப்பணிப்பு, தாழ்மையின் சிந்தை. 3வது ஆவிக்குரிய சிந்தை.
நான்காவது பாதுகாப்பான சிந்தை. அப்ப ஒரே சிந்தை கொண்டவர்கள் கிறிஸ்துவின் சிந்தை உள்ளவர்களா இருப்பார்கள். அப்ப கிறிஸ்துவின் சிந்தை யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் ஆவிக்குரிய சிந்தை கொண்டவர்களாக இருப்பார்கள். இம்மூன்றும் யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் சிந்தை பாதுகாப்பானது என்ற நிலையிலும் எழுதுகிறார். சரி, கிறிஸ்து என்ற வார்த்தைக்கு நாம் வருவோம். கிறிஸ்து இந்த நிருபத்தில் எவ்வாறு காண்பிக்கப்படுகிறார் பாருங்க. பவுல் சொல்லுகிறார், பால் டீச்சர்ஸ் அஸ் மச் ஆர் மோர் அபவுட் கிரைஸ்ட். கிறிஸ்துவை பற்றி அதிகமாக இந்த நிருபத்தில் கற்றுக் கொடுக்கிறார். முதலாவது அதிகாரத்தில் பவுல் சொல்லும்போது, கிரைஸ்ட் இஸ் அவர் லைஃப், கிரைஸ்ட் இஸ் மை லைஃப், கிறிஸ்துவே அவர் என் வாழ்வு, என் வாழ்க்கை என்று சொல்லுகிறார். அப்ப பவுலுக்கு கிறிஸ்து எப்படிப்பட்டவராக இருந்திருக்கிறார்? அவரே அவர் வாழ்க்கையில ஜீவனாக வாழ்வாக இருந்திருக்கிறார். அதைத்தான் நாம் வாசித்தோம். பிலிப்பியர் 1:21, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். அப்ப பவுலினுடைய வாழ்வில் கிறிஸ்துவே எல்லாமுமாக இருந்திருக்கு. கிறிஸ்துவே என் வாழ்வு, என் வாழ்க்கை என்று சொல்லுக. 2ஆம் அதிகாரத்திற்கு வரும்போது 2ஆம் அதிகாரம் வசனம் 6-8 வசனங்கள். இந்த வசனங்களில் என்ன சொல்லுகிறார்? கிரைஸ்ட் இஸ் அவர் எக்ஸாம்பிள், கிரைஸ்ட் இஸ் மை எக்ஸாம்பிள். பவுல் சொல்லுகிறார், அவரே என் வாழ்வில் எடுத்துக்காட்டாய் இருக்கிறார், முன்மாதிரியாக இருக்கிறார். எதற்கு? கிறிஸ்துவின் சிந்தை ஒரு தாழ்மையின் சிந்தை. எனவே தாழ்மைக்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறார். அதற்குத்தான் 5வது வசனத்துல ஸ்டார்ட் பண்றார். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையை உங்களிலும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு 6வது வசனத்துல என்ன சொல்லுகிறார்? அவருடைய தாழ்மையை பற்றி சொல்லுகிறார். அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் அவர் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அப்ப 2வது, கிறிஸ்து என் வாழ்வின் எடுத்துக்காட்டாக இருக்கிறார். எதற்கு? தாழ்மைக்கான எடுத்துக்காட்டு. கிறிஸ்துவின் சிந்தையும் அப்படிப்பட்டதுதான். அது பிறரை பற்றி நினைக்கக்கூடிய சிந்தை, ஒரு அர்ப்பணிப்பின் சிந்தை, தாழ்மையின் சிந்தை, பலி செலுத்தக்கூடிய சிந்தை, பிதாவை மகிமைப்படுத்தக்கூடிய சிந்தை. அப்ப இயேசு கிறிஸ்து அவர் நம் வாழ்வில் தாழ்மைக்கு, சிந்தைக்கு அவர் எடுத்துக்காட்டாக இருக்கிறார் என்று 2ஆம் அதிகாரத்தில் பேசுகிறார். 3வது அதிகாரத்திற்கு வரும்போது அதற்கு ஆதாரமான வசனம் பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 13-14. சகோதரரே, அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன். சோ கிரைஸ்ட் இஸ் மை கோல், அவர் கோல் என்று சொல்லுங்க. கிறிஸ்துவே நம் வாழ்வின் இலக்காக இருக்க வேண்டும். ஏனென்றால் பவுல் இந்த 3ஆம் அதிகாரத்தில் பேசும்போது இந்த யூத மதத்தில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் தங்களுடைய அந்த மதத்தில் இருக்கக்கூடிய பல மேன்மைகளை பேசினார். நாங்கள் யூதர்கள், தாங்கள் யூதர்கள் என்று சொன்னால் அவர்கள் பல காரியங்களுக்காக அவர்கள் பெருமைப்படுவார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு தேவாலயம் இருந்தது, அதை எண்ணி பெருமைப்பட்டார்கள். நியாயப்பிரமாணம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது, அதை எண்ணி அவர்கள் பெருமைப்பட்டார்கள். ஆசரிப்பு கூடாரம் அவர்களுக்கு இருந்தது, தேவாலயத்தில் அவருடைய பிரசனம் இருந்தது. இவைகள் எல்லாம் அவர்கள் சேர்த்து தங்களை தாங்களே பெருமையாக எண்ணிக்கொள்வார்கள். இப்ப பவுல் அதை சொல்லும் போது விளக்குகிறார், நானும் அந்த வழியிலிருந்து வந்தவன் தான் என்று சொல்லி இந்த பகுதியை சொல்லுகிறார். என்ன? நான் அடைந்தாயிற்று, முற்றிலும் தேறினேன், எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு நான் எண்ணல அப்படின்னு சொல்லிட்டு வசனம் 13 சொல்றாரு, சகோதரரே, அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன். சோ என் இலக்கு கிறிஸ்து என்று சொல்லுகிறார். கடைசியாக 4ஆம் அதிகாரத்தில் வரும்போது வசனம் 13வது வசனத்தை கவனியுங்கள். 13, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இப்ப பவுல் சொல்லுகிறார், கிரைஸ்ட் இஸ் மை ஸ்ட்ரென்த், கிரைஸ்ட் இஸ் அவர் ஸ்ட்ரென்த். கிறிஸ்துவே நம் பலனாக இருக்க வேண்டும், என் பலன் என்று சொல்லுக. சரியான ஒரு அருமையான சத்தியத்தை பவுல் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். கிறிஸ்து
நம் வாழ்வில் எல்லாமுமாக இருக்க வேண்டும். சோ அப்ப பவுல் தன் வாழ்வில் என்ன அவர் கற்றுக்கொண்டாரோ, இயேசு கிறிஸ்துவை எவ்வாறு நடைமுறைப்படுத்தினாரோ அதை அந்த விசுவாசிகளுக்கு அவர் கற்றுக் கொடுக்க விரும்பினார். இன்றைக்கு அதே சத்தியம் உங்களுக்கும் எனக்கும் வருகின்றது. என்ன? நம் வாழ்வில் கிறிஸ்துவை முன்பாக நிறுத்துவோம். கிறிஸ்துவை முன்னாக வைத்து கிறிஸ்து என் வாழ்வில் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்பதை நாம் பார்ப்போம். இன்றைக்கு உங்களுடைய என்னுடைய வாழ்வில் கிறிஸ்துவே நமது வாழ்வாக இருக்க வேண்டும். அவரே நம் ஜீவனாக இருக்க வேண்டும். அவருக்காக நாம் வாழ வேண்டும். இரண்டாவது, கிறிஸ்துவே நமக்கு முன் உதாரணமாக இருக்க வேண்டும். அவருடைய வாழ்வே நமக்கு எடுத்துக்காட்டான வாழ்வாக இருக்க வேண்டும். எதற்கு? தாழ்மைக்கு, அவருடைய சிந்தைக்கு. மூன்றாவது சிந்தித்தோம், கிறிஸ்துவே நம் வாழ்க்கையின் இலக்காக இருக்க வேண்டும். இன்றைக்கு நாம் பல இலக்குகளை முன்வைத்து நாம் செல்லுகின்றோம். ஆனால் அந்த இலக்குகள் எல்லாவற்றிலும் பிரதானமான இலக்கு எது அப்படின்னா கிறிஸ்து தான். சோ கிறிஸ்து உங்களுடைய என்னுடைய வாழ்வில் இலக்காக இருக்க வேண்டும். He should be our goal. கடைசியாக கிறிஸ்துவே நம் பலனாக இருக்க வேண்டும். நம்முடைய சொந்த அறிவினாலோ விருப்பத்தினாலோ சொந்த பலத்தினாலோ நாம் எதையும் செய்ய முடியாது. அப்படி ஒருவேளை நாம் செய்தால் அது தோல்வியில் தான் முடியும். சோ கிறிஸ்து நம்மை பலப்படுத்த வேண்டும். கிறிஸ்துவே நம் பலனாக இருக்க வேண்டும். எனவே உங்களுடைய என்னுடைய வாழ்வில் கிறிஸ்து அவர் நமது ஜீவனாக நமது வாழ்வாக இருக்கட்டும். அவரே எல்லாவற்றிற்கும் நமக்கு முன் உதாரணமான எடுத்துக்காட்டாக இருக்கட்டும். அவரே நம் இலக்காக இருக்கட்டும். அவரே நம் பலனாக இருக்கட்டும். தேவ நாமம் மகிமைப்படட்டும். ஆமென்.